வணக்கம் நண்பர்களே, காத்திரை செய்திகள் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல சூரியகலாவை வர வச்சு, இந்த பாரு என்னோட பொண்ணு ரேவதிக்கு உன்னோட அன்னையினை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது உன்னோட பொறுப்பு சூரியகலா அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்லுறாங்க. ரேவதி வாழ்க்கையில இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்துச்சா, நான் பார்த்துக்கிட்டேன், அவரோட போட்டோவை மட்டும் காட்டுங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தியோட போட்டோவை சாமுண்டேஸ்வரி சூரியகலா கிட்ட காட்டுறாங்க. ஓ, இவன் தானா அவன், நான் கண்டிப்பா இந்த கல்யாண விஷயத்தில் நான் என் அண்ணனை கல்யாணம் ரேவதிக்கு பண்ணி வைக்கிறது ஏன் பொறுப்பு, நீங்கள் கவலைப்படாதுங்க அத்தை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க சூரியகலா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தியை தேடி நம்ம ரேவதியின் கண்கள் போக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவ்வளோ உதவி நான் மயக்கம் போட்டு விழுந்தும் என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்து நான் கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் காணாமல் போயிட்டார். இந்த வாட்டி நான் கார்த்தியை விட போகிறதில்ல அப்படின்னு கார்த்தியை நேரில் சந்திக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கும் எனக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல கார்த்தியின் மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க நம்ம ரேவதி. ஒரு ரேவதி நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில் சேர்ந்தா என்ன அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம கார்த்திகிட்ட ரேவதி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட நான் உங்களை எங்கள் அம்மா கிட்ட காட்டி கொடுக்கணும், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் அப்படின்னு கார்த்திகை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நம்ம ரேவதி வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தா சூரியகலாவும் நம்ம சாமுண்டேஸ்வரியும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. எதையோ பண்ணி இவளுக்கு மைண்டை மாற்றி நம்ம எப்படியாவது சூரியகலாவின் அண்ணனை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தோம். ஆனால் இப்போ பேரிடியாக உழுது இவ இந்த கார்த்திக் கூட மறுபடியும் நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சிட்டா, வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு அந்த இடத்துல செமையாக கோவப்படுறாங்க. எதுக்காக ரேவதி இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு கேட்குறாரு. அம்மா, உங்களை மாதிரியே சோசியல் ஒர்க்கில் இவருக்கும் பயங்கர ஆர்வம், நான் வாழ்ந்தா இவரு கூட தான் வாழவேன் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன். எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்குறாமா கூட்டிகிட்டு வந்தேன், இது தப்பா அப்படின்னு எனக்கு இவரை பிடிச்சிருக்குமா அப்படின்னு நேரடியாக நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி வாயை மூடிட்டு அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா சூரியகலா, அத்தை என்ன நீங்கள் ரேவதி மறந்துட்டான்னு சொன்னீங்க, மறுபடியும் முதல்ல இருந்தேவா ஆரம்பிக்க ரேவதி அப்படின்னு அந்த இடத்துல வாயை பிளக்குறாங்க நம்ம சூரியகலா. வணக்கம்.